நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. இன்னும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஊட்டலாம். ஏன்னா காரெல்லாம் கூட நான் போட்டிருக்கிறது அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. பிரியாணி ரொம்ப உதிரி உதிரியாக வேண்டாம், நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கணும்னு நீங்கள் லைக் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம். குக்கர் 1/4 kg அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், புதினா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஜாரில் போட்டுக்கணும். நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நான் ஒரு 10 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அப்புறம் 2 சின்ன சைஸ் அளவு இஞ்சி இதையும் போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். சிக்கன் பிரியாணி சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. நம்ம க்ரீன் பேஸ்ட் மசாலா கிரைண்ட் பண்ணது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சிக்கன் தேவையாக்கிற அளவு தான் நான் போட்டிருக்கேன். பூண்டு, இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 10 பச்சை மிளகா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் அதில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கிங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்பூன் பாருங்கள், இவ்வளோ குட்டியாக இருக்குது. இவ்வளோ போட்டால் போதும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 10 க்ரீன் சில்லி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஊற்றிங்க, போதும். இப்போ எல்லாமே போட்டுட்டோம். உப்பு வந்து நம்ம க்ரீன் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணும்போதே போட்டுட்டோம். இன்கேஸ் க்ரீன் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணும்போது நீங்கள் சால்ட் போடலைன்னா இப்போ போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 1/2 ஹவருக்கு இது நல்லா ஊறட்டும். இது ஒரு 3/4 kg சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியும் நம்ம 3/4 kg போட்டுக்கலாம். இல்லை சிக்கன் ஜாஸ்தி போட்டு நீங்கள் அரிசி கூட கம்மியாக போட்டுங்க, டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இது நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும். அப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் தான் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. கீ தேவைப்பட்டால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலோடு சேர்த்து. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பாருங்கள், குவான்டிட்டி பாருங்கள், ஒரு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. 2 பீஸ் பட்டை இதை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் குயிக்காக வதங்கிறதுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு அப்புறமா பார்த்து போட்டுங்க, ஏன்னா மசாலா கிரைண்ட் பண்ணும்போது கூட நம்ம சால்ட் போட்டிருக்கோம். சீக்கிரமாக வதங்கிடும். அனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பிரியாணிக்கு பேசிக்காக நம்மளுக்கு தெரியக்கூடியது அனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பிரியாணி வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது குயிக்காக வதங்கிறதுக்காகத்தான் நம்ம சால்ட் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கட்டும். அனியன்ஸ் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் நான் 3 டொமேட்டோ கட் பண்ணி வந்துடலாம். அனியன்ஸ் நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். நான் பெரிய சைஸு 3 டொமேட்டோ போட்டிருக்கேன். கூடவே தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஒரு 1 ஸ்பூன் அளவு ஊற்றிங்க. டொமேட்டோ வதங்கட்டும். டொமேட்டோ ஸ்மால் சைஸ் இருந்தால் நீங்கள் ஒரு 4 எடுத்துக்கோங்க. நான் பிக் சைஸாக இருந்ததுனால 3 எடுத்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கர்டு. தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அரிசி கழுவி ஊற வச்சுக்கலாம். நான் ஜீரா ரைஸ் 3/4 kg எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம்.
இந்த கண்டெய்னரில் அரிசி ஹாஃப் எடுத்தேன் நான், 3/4 kg ஹாஃப் வந்துச்சு. இப்போ தண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதில் 1:2 ரேஷியோ. 1 கப் ரைஸ்னால் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி கழுவி ஊற வச்சுட்டோம், தண்ணியை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். டொமேட்டோ வதங்கி 1 hour ஆயிடுச்சு. சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே உப்பெல்லாம் போட்டிருக்கோம், உப்பு காரம் எல்லாம். மேரினேட் பண்ணும் போதே பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகாய் தூளும் போட்டிருக்கோம். எனக்கு காரம் கம்மியாக தெரிஞ்சிச்சு, அதனால இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போடுறேன். அந்த உப்பும் போட்டிருக்கோம். உப்பு டேஸ்ட் பார்த்துங்க. ஏன்னா அனியன்ஸ் வதங்கும் போதும் நம்ம உப்பு போட்டோம், சிக்கன் மசாலா கிரைண்ட் பண்ணும்போதும் உப்பு போட்டோம். இது நல்லா நம்மளுக்கு 1/2 hour மேரினேட் ஆகிறதுக்கு விட்டோம். சிக்கன் மசாலாலே இந்த தக்காளி வெங்காயத்தோடு வதங்கட்டோன்னு விட்டோம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இதிலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வருது. இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஒரு 1/2 glass அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. அந்த மிக்ஸி ஜாரில் இருந்து தண்ணியை நான் ஊற்றுறேன். ஒரு 1/2 glass அளவு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்ச கண்டெய்னர்லேருந்து ஊற்றுறேன். போதும், இந்த அளவுக்கு தண்ணி போதும். இது சிக்கன் பாயில் ஆகிறதுக்காக தான். நல்லா இந்த மசாலையில் இந்த சிக்கனை நம்ம ஒரு விசில் விட போகிறோம். குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 glass அளவு தண்ணி ஊற்றணும் சிக்கன் குக் ஆகிறதுக்கு. ஓகே, இது ஒரு 5 minutes விடுங்க, சிக்கன் பாயில் ஆகட்டும். சிக்கன் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். சூடாகட்டும். ஸ்டீம் வந்துச்சு பாருங்கள் நம்ம சிக்கனுக்கு. இது விசில் வந்தாலும் வரலனாலும் 5 minutesல ஆஃப் பண்ணிவிடுங்க. தனியாக ஒரு பக்கம் சூடாகட்டும். நான் டைமர் வச்சேன், 5 minutes ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படியா இருக்குது பார்க்கலாம். சிக்கன் பக்கத்தில் தண்ணியும் பாயில் ஆயிடுச்சு. உஷாராகிடுங்க, குக்கர் மூடி. நான் சடனாக ஸ்டீம் கை கடிச்சிடும். இங்கே பாருங்கள், சிக்கனில் இருந்த தண்ணி, அப்புறம் நம்ம ஊற்றின 1/2 glass அளவு தண்ணி, சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆயில் பாருங்கள், அதுலேருந்து எப்படி செப்பரேட் ஆகிருக்கு. சிக்கன் ஒரு 50% தான் குக் ஆகிருக்கும், மிச்சம் இப்போ நம்ம பிரியாணி ரைஸில் தான் அது குக் ஆகும். அதனால தான் நம்ம ஹாட் வாட்டர் எடுத்து ஊற்றி, நம்மளுக்கு சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இப்போ அந்த தண்ணி மைனஸ் பண்ணுறதுக்காக இதிலேருந்து ஹாட் வாட்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1 glass அளவு கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா சிக்கன்லேயே ஒரு 1/2 glass, நம்ம ஊற்றுந்து ஒரு 1/2 glass, அதனால ஒரு 1 glass கம்மி பண்ணிக்கின்னு போதும். இந்த அளவுக்கு எடுத்தது. இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பிரியாணிக்கு ஊற்றிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்லை, ஏன்னா ரைஸ் போடணும். நான் டேஸ்ட் பார்த்ததில் உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா அரிசி போட்ட பிறகு நம்ம உப்பு போட முடியாது. நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றுனதுனால இது சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும். ரைஸ் ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணிக்கிங்க. நல்லா ஊறிடுச்சு அரிசி, ஒரு 1/2 hour ஊறி இருக்கும். அரிசி இதில் போட்டு ட்ரெயின் ஆகட்டும். அரிசி பிரியாணி இதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. ஓகே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஜீரா ரைஸு. இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் இப்போ பார்த்துங்க. இப்போ நமக்கு மூடி குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, உப்பு காரம் டேஸ்ட்டு. லெமன் புளிப்பு கம்மியாக இருந்தால் லெமன் ஜூஸ் போட்டுங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம எதுக்கு சிக்கன் ஃபஸ்ட்டு மசாலையில் குக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிரியாணி செய்கிறோன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேவரு, அந்த கலரு பாருங்கள் பிரியாணியில்
அந்த சிக்கனில் அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேவராக அந்த சிக்கன் உள்ளே இறங்கும். பிரியாணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மசாலையோட சிக்கன் வேக வச்சோம். இதே மெத்தட் நீங்கள் மட்டன் பீஃப்லலாம் கூட செய்யலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போடுங்க. வெயிட் போட்டுட்டு இப்போது ஸ்டீம் வருது. நான் வெயிட் போடுறேன். வெயிட் போட்டு ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டோம். இப்போ 5 மினிட்ஸ் டைமர் வச்சுட்டு குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகட்டும். அப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கம்மியில் வச்சுட்டு இருக்கிறேன். 5 மினிட்ஸ் விட்டு வந்து பார்க்கலாம். பிரியாணிக்கு டைமர் வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி இது 5 மினிட்ஸில் எனக்கு 3 விசில் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஊற்றுனது ஹாட் வாட்டர், அதனால 3 விசில் வந்துச்சு. இப்போ ஸ்டீம் அப்படியே இருக்குது. அப்படியே தன்னால் ரிலீஸ் ஆகிறதுக்கு விடுங்க. தன்னால் ரிலீஸ் ஆகட்டும். அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு. நம்மளுக்கு வெயிட்லேருந்து ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கர்லேருந்து. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பரவாயில்லை. நம்ம அடியில் தண்ணி இருக்காது, மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மேலே லைட்டாக இருக்கிற தண்ணி வந்துட்டு இந்த ஸ்டீமுக்கு கேமரா மறைக்குது. நம்ம மேலே லைட்டாக இருக்கிற தண்ணி வந்துட்டு அடியில் பாருங்கள் ட்ரையாக இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணும்போது இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு சரியாக போயிடும். ஓகே, நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் கீ இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்குங்க. போதும் இந்த அளவுக்கு. கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணிக்கோங்க கார்னிஷிங்க்கு. பார்த்தீங்களா நம்ம பிரியாணி எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ஆஹா, சுட சுட சிக்கன் பிரியாணி குக்கரில். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி குயிக்காக 1 பாட் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ஓகே, நம்ம கேஷ்யூ நட் ஃப்ரை ஆயிடுச்சு. எல்லாம் ஆயிலில் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. நம்ம பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம க்ரீன் பேஸ்ட் மசாலா அரைச்சி போட்டு அந்த புதினா ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. இன்னும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஊட்டலாம். ஏன்னா காரெல்லாம் கூட நான் போட்டிருக்கிறது அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரியாணி சர்வ் பண்ணிட்டோம். இந்த மெத்தடில் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்கு, அப்புறம் ஆனியன் ரைத்தா, ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் பாருங்கள் என்ன மாதிரி குக்காக இருக்குது. நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. நம்ம குக்கரில் செஞ்சதுனால அந்த கிரேவியெல்லாம் நல்லா சிக்கன் உள்ளே போய் இறங்கியிருக்கு. சூப்பராக இருக்குது. கர்டு அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானே செய்துட்டு நானே சொல்லக்கூடாது, எப்பவுமே நான் அதே தான் சொல்கிறேன். இந்த மெத்தட் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. குயிக்காக கூட ஆகிடுது. நம்ம குக்கரில் செஞ்சுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி செய்கிறதுனால நீ வேண்டான்றவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.